வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஆடி மாசம் பிறந்தாச்சு. இனிமே நமக்கு வரிசையா பண்டிகை, பூஜை, பிரசாதம் இந்த மாதிரி தான் போகும். டெய்லி நம்ம யோசிக்க தோணும் என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரைஸ் கேசரி. எப்பயும் நம்ம ரவா, சேமியா, அவுல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேசரி பண்றது. இன்னைக்கு நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி சிம்பிளா அதே நேரம் ரொம்ப டேஸ்டியா ரிச்சான ஒரு கேசரி ரெசிபி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ரைஸ் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரைஸ் கேசரி பண்றதுக்கு நான் ஒரு கப்பு பாசுமதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலா சாப்பாட்டு பச்சரிசி, ஜீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். மற்றபடி முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் நம்ம விருப்பம் தான். பச்சரிசியை வாஷ் பண்ணிட்டு 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய். இப்போ இதை ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நல்ல குழைவா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கர் 6 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் திறந்து பார்த்துடலாம். சாதம் பாருங்க நல்ல குழைய வெந்திருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி, பாதாம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துப்போம். முந்திரியும் பாதாமும் லேசாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. திராட்சை பார்த்தீங்களா அப்படி நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேன்ல இன்னொரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். நெய் சூடானதும் நம்ம சாதம் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது இதுல ஆட் பண்ணிப்போம். இந்த சாதத்தை இந்த நெய்யில கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க சாதம் நெய்யில நல்லா வதக்கியாச்சு. நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையோட சேர்த்து இந்த சாதத்தை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க நம்ம ஆட் பண்ண சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சாச்சு. பாருங்க இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. இது கொஞ்சம் நல்லா அப்படியே திக்காய் வரும். கலருக்காக நான் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு கலந்தீங்கன்னா கலர் நல்லா வரும். மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் மஞ்சத்தூள் வாசனை வந்துடும். லேசாக கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அளவு கலர் நமக்கு மாறினா போதும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கலந்துக்கிட்டே வரணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது நல்லா கெட்டியா வந்துடும். நம்ம கேசரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் வரும். அதே நேரம் பேன்ல இப்ப சைட்ல எல்லாம் ஒட்டுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம ஆட் பண்ணிருக்கிற நெய் நல்லா ஊஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க நல்லா அப்படி பேன்ல ஒட்டாம வருது. நம்ம ஆட் பண்ணிருக்கிற நெய் ஃபுல்லா நல்லா ஊஸ் அவுட் ஆகுது. பாருங்க இப்படி நல்லா அப்படி ஷைனிங்கா தெரியுது இல்லையா. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ரைஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ரைஸ் கேசரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. பிரசாதம் சர்விங்க்கு ரெடி. பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரசாதம் அப்படின்னால அது கண்டிப்பா அருமையா தான் இருக்கும். அப்படியே வாயில போட்டதுமே அப்படியே வழுக்கிட்டு உள்ள போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட கையில ஒட்டாம நல்ல டேஸ்டியா இருக்கு. நம்ம எப்பயுமே ரவா கேசரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சாதத்துல பண்ண மாதிரி நமக்கு வித்தியாசமா தெரியவே தெரியாது. அப்படியே அதுல கிரானியூல்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன சின்னதா, அதே மாதிரி நல்லா சாப்பிடும்போது அருமையா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நமக்கு ஆடி மாசம் பிறந்தாச்சு. வரிசையா ஃபெஸ்டிவல்ஸ் தானே, எல்லா பண்டிகைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஆடி வெள்ளியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ இந்த மாதிரி சாதத்தில் ஒரு கேசரி நீங்கள் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.